சிலுவிலே நீர் எங்களுக்காக செய்து முடித்த ஆண்டவரே ஆசீர்வாதங்களை நாங்கள் நினைவு கூறும்படியாக அதை எங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி ஆண்டவரே அதை ஆண்டவரே நாங்கள் மகிழ்ந்து கலிகூறும்படியாக இந்த நாட்களிலேயும் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் தொடங்கும் முன் முடிவரை உடைய பிரசன்னம் இருக்கட்டும் அப்பா. ஒரு வேளையிலையும் கர்த்தராகிய தேவன் தாமே இடைப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். எங்களோட நீங்கள் பேசுங்க. வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பிக்கட்டும். நாங்கள் இன்னும் வளர்ந்து ஆண்டவரே கனி கொடுக்கவும் ஆண்டவரே அநேகருக்கு பிரயோஜனப்படுவோம். எங்களை நீ பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நாளில் பேசுகிற அருமையான ஆண்டவரே ஃபாஸ்ட்டையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீரை எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே அதை ஆன்லைன் மூலியமாக பார்க்குற ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆண்டவரே அது கிரியையிலே நடப்பிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். ஆண்டவர் நல்லவர். இந்த நேரத்தில் நாம் ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நம் பாடல்களால் தேவனை ஆராதிப்பது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இல்லை. தேவனுடைய சமூக ஆனந்தமும் பரிபூர்ண பேரின்பமும் உண்டு. அதனால் நாம் தேவனை துதித்து நாம் பாடலாம். பாஸ்டர் கிப்சன் அவர்கள் நம்மை ஆராதனை நடத்துவார்கள். அவர்களோடு இணைந்து நாமும் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கோங்க யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பிரைஸ் காட். அவரை ஆராதிக்கும் பொழுதெல்லாம் அவருடைய அன்பை ருசித்து பார்த்து அவர் நமக்காக செய்தவைகளை நினைத்து நம்ம அவருடைய ஒருமித்த ஒரு நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். முதலாவதாக நன்றி என்ற ஒரு உள்ளத்தோட ஒரு மலையாள பாடலை நம்ம சேர்ந்து பாடினதுக்கு அப்புறமாக பிரைஸ் காட் சேர்ந்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நந்தி என் ஏசுபரா, நந்தி என் தெய்வமே, நந்தி என் ஏசுபரா அப்படின்ற ஒரு அழகான மலையாள பாடல் சேர்ந்து பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நந்தி நந்தி என் தெய்வமே, நந்தி என் ஏசுபரா, நந்தி நந்தி என் தெய்வமே, நந்தி என் ஏசுபரா. எண்ணமில்லாதுள்ள நன்மகൾക്കും അത്ഭുതമാർന്ന നിൻ സ്നേഹത്തിനും എണ്ണമില്ലാതുള്ള നന്മകൾക്കും അത്ഭുതമാർന്ന നിൻ സ്നേഹത്തിനും നന്ദി നന്ദി എൻ ദൈവമേ, നന്ദി എൻ യേശുപരാ, നന്ദി നന്ദി എൻ ദൈവമേ, നന്ദി എൻ യേശുപരാ. മുറിവേറ്റ എന്നെ നിന്റെ പാണിയാൽ ചേർത്തണച്ചുവല്ലോ, പാപത്താൽ മുറിവേറ്റ എന്നെ നിന്റെ പാണിയാൽ ചേർത്തണച്ചുവല്ലോ, നന്ദി നന്ദി എൻ ദൈവമേ, നന്ദി എൻ യേശുപരാ, നന്ദി നന്ദി എൻ ദൈവമേ, നന്ദി എൻ യേശുപരാ. ജീവിതശൂന്യതയിൻ നടുവിൽ നിറവായി അനുഗ്രഹം ചൊരിഞ്ഞുവല്ലോ, ജീവിതശൂന്യതയിൻ നടുവിൽ നിറവായി അനുഗ്രഹം ചൊരിഞ്ഞുവല്ലോ, നന്ദി നന്ദി എൻ ദൈവമേ, നന്ദി എൻ യേശുപരാ. வாழ்க்கையின் சகலவித சூன்யமான அனுபவத்திலையும் வாழ்க்கையில் நிறைவான ஆசீர்வாதங்களை தருபவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கூரிருள் தாழ்வர, கூரிருள் தாழ்வர அதிலுமென்றே பாதையில் தீபமாய் வந்தவல்லோ, இருட்டான பாதையில எனக்கு வெளிச்சமாய் வந்தவரே நன்றி என்று துதிக்கிறோம். பாதையில் தீபமாய்
നന്ദി എന്നേശുപരാ നന്ദി നന്ദി എൻ ദൈവമേ നന്ദി എന്നേശുപരാ നന്ദി നന്ദി എൻ ദൈവമേ നന്ദി എന്നേശുപരാ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் நம்ம சார்ந்திருப்பது ஒரு மனிதனுடைய வார்த்தையோ இல்லை மனிதனுடைய தோள் பலத்திலேயோ இல்லை மனிதனை சார்ந்த அனுபவத்தில் அல்ல. கிறிஸ்தவர்களாக இருக்கிற ஆண்டவரை பின்பற்றுகிற ஆண்டவரை நம்புகிற நாம் சார்ந்திருப்பது அவருடைய தோள்களின் மேலே, அவருடைய வார்த்தையிலே. அவருடைய வார்த்தை தான் நம்மளை என்ன செய்து ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு தாழ்வான அனுபவத்திலையும் சரி ஒவ்வொரு உயர்ந்த அனுபவத்திலையும் சரி நம்மை தோளில் நம்மை சுமந்து கரம் பிடித்து நடத்துவது அவருடைய வார்த்தை ஒன்று மட்டும்தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தனிமைப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற அநேகரை நம்ம விசாரித்து அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை தான், நான் என்னதான் தனிமையாக இருந்தாலும் அவரோட வார்த்தையை நான் கேட்கும்போது என்னுடைய எல்லா தனிமையும் என்னுடைய எல்லா பாரங்களும் மறந்து போகுது அப்படின்னு தான். பிரைஸ் காட் ஹல்லேலூயா. அப்போ நம்ம இன்றைக்கு கடந்து வந்திருக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தெய்வ நாமும் அவருடைய வார்த்தையில தான் சார்ந்திருக்க வேண்டும். சார்ந்திருக்கும்பொழுது குறைவு அல்ல குறை அப்படின்னு ஒன்று நமக்கு என்ன செய்யாது, ஒரு நாளும் இருக்காது. ஒரு அழகான பாடல், அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் அப்படின்ற ஒரு அழகான எல்லாருக்கும் தெரிந்த பழைய பாடல். ஸோ சேர்ந்து பாடி அவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் என் தேவைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தரு. எல்லாரும் உற்சாகத்தோட தைரியமா சொல்லுமா, யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவி. சேர்ந்து சொல்லுமே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவி. நெருக்கத்தில் நான் அவரை நோக்கி கூப்பிட்டால் என்னை விசாலத்தில் வைக்கிறவர். நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. எஸ் டாடி, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் இருப்பதினாலே ஒருபோது நான் அசைக்கப்படுவோம். எஸ், விசுவாசத்தோட தைரியத்தோட சொல்லுமா, இதுவரைக்கும் யாரு வேணா என்னை அசைத்திருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையின் மேல நான் நம்பி இருப்பதால் யாரும் என்னை அசைக்க போறதில்லை. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்க
திரும்ப சொல்லுமா, என் பட்சத்தில் தகப்பன், என் பட்சத்தில் தகப்பன் இருப்பதினாலே ஒருபோது நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ராஃபா, யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஓ யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லை. தேவைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். கரங்களை தட்டி உற்சாகத்தோட, என் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். உற்சாகத்தோட, யெகோவா ஈரே எந்தன் தேவன், ஷகாரியாந்தனம், யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே ஓ மாறாத நல்ல. எல்லாரும் சேர்ந்து அந்த தகப்பனுடைய அன்பை பார்த்து அவரை பார்த்து சொல்லுமாம், உங்க கிருபைதான் என்னை நடத்துகிறது டாடி. ஓ நான் உடைந்த நேரத்தில், நான் சிதைந்து போன நேரத்தில், நான் ஒன்றுமில்லாமல் நின்ற வேளையில, ஓ இருட்டான அனுபவங்கள கூறினல் பாதைகளில் நான் நடக்கும் பொழுது எனக்கு துணை நின்றது உங்க கிருபை டாடி. நான் தனிமையாய், ஓ யாரும் கேட்பாரற்று நின்ற நாட்களில் ஆண்டவரே ஒன்றுமில்லாதிருந்த போது, நான் சூன்யமாய் இருந்த பொழுது எனக்கு ஆண்டவரே எனக்கு துணையாய் இருந்தது உங்க கிருபை டாடி. உடைந்து போனது உபயோகமற்றது என்று தூக்கி எறிந்த நாட்களில் என்னை உருவாக்கினது உங்க கிருபை. அந்த சிலுவையின் கிருபைக்காய் நன்றி டாடி. நான் சோர்ந்து போன நேரத்தில் என்னை தூக்கி என்னை பலப்படுத்தின உடைய கிருபைக்காய் நன்றி. கிருபையே எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்போமா? ஜீசஸ் உங்க கிருபை எங்களை தாங்குகிறது டாடி. உங்க கிருபை என்னை நடத்தினது ஆண்டவரே, உங்க கிருபை. ஹல்லேலூயா. அதற்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க கிருபைக்காக, உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உங்க கிருபைக்காக நன்றி அப்பா, உங்க கிருபைக்காக நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுமா, அப்பா இருக்கிற இடத்துல நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்க கிருபைக்காக நன்றி அப்பா, உங்க கிருபைக்காக நன்றிப்பா, உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஜீசஸ் நீர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டீங்கப்பா. ஓ நீர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டீங்க. ஓ தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி
தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா. ஏல்பெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். யோசேப்பு தகப்பன் வீட்டை விட்டு ஏதோ ஆசீர்வாதம் தகப்பனுடைய கை கரத்தினால ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது. ஆனா எங்க போகணும், என்ன செய்யணும் எதுவுமே தெரியாம எல்லா வாசல்களும் அடைப்பட்டு, மாமா வீடு எப்படி இருக்க போகுதோ, புது ஊரு, அவங்க யாரையுமே தெரியாது. ஆனா அப்பா ஆசீர்வதித்தது, நீ பெரிய ஜாதியாவாய், உன்னை தகப்பனாகி ஆபிரகாமின் சகல ஆசீர்வாதம் உன் மேல இருக்கும். என்னென்னமோ ஆசீர்வாதம் கிடைச்சது, என்னென்னமோ தீர்க்க தரிசனம் கிடைச்சது, ஏதோ வாக்குத்தத்தங்கள் கிடைச்சது. ஆனா சூழ்நிலையை பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை, கையில ஒரு கோல் மட்டும்தான். அப்போ ஒரு எங்கேயோ கடந்த ஒரு கல்லை மட்டும் எடுத்து தலை சாய்த்து தூங்கி கொண்டிருக்கும் போது, எப்பா மகனே, சகல வாசல்களும் உனக்கு அடைபட்டு இருக்கலாம், ஆனா யாரும் அடைக்க முடியாத வானத்தின் வாசல், யாரும் அடைக்க முடியாத வானத்தின் வாசல் இதோ உனக்காக. எங்க போகணும்னு தெரியாம முழிக்கிறியா? உனக்காக தேவதூதர்கள் ஊழியம் செய்வதற்காக உன் கூட இருக்கிறார்கள் என்று ஆண்டவருடைய தேற்றுகிற அந்த தரிசனம் யாக்கோபு ஒரு பெரிய ஜாதியின் தகப்பனாய் மாற்றினது உண்மையானால், அன்பு தெய்வ பிள்ளையே, சகல வாசல்களும் அடைபட்டது என்று சோர்ந்து போய் இருக்கிறாயா? உனக்காக வானத்தின் வாசல், அவர் உனக்காக சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை கைவிட மாட்டார். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டார். சேர்ந்து சொல்லுமா, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி. ஏல்பெத்தேல் ஏல்பெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். எல்லாரும் சேர்ந்து கடைசியா சொல்லுமா, தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா. ஆமாப்பா, எங்களுக்கு தலை சாய்க்கிற கல் நீர் ஒருவரே, மூளைக்கல் நீங்க தான்ப்பா. உம்மை நம்பி வந்திருக்கிற அந்த தெய்வ பிள்ளைகளை ஆண்டவரே, அவர்களுக்காக திறந்திருக்கிற வானத்தின் வாசலுக்காய் நன்றிப்பா, ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தந்த அந்த வாக்குத்தத்தங்கள் தரிசனங்களின்படியே அப்பா ஆண்டவர், எங்களுக்காக சிலுவையின் நிமித்தம் திறக்கப்பட்ட அந்த வாசலுக்காய் நன்றிப்பா. சிலுவை நிமித்தம் திறக்கப்பட்ட அந்த கிருபைகளுக்காய் நன்றி. அவைகளை தியானிப்பதற்காக, சிலுவையின் ஆண்டவரே ஆசீர்வாதங்களை தியானிப்பதற்காக நாங்கள் உடைய பாதவடியில் வந்திருக்கிறோம். தொடர்ந்து அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவரே எங்கள் கண்கள் திறக்க, எங்கள் இருதயங்கள் திறக்க எங்களுக்கு போதித்து தாங்கப்பா. போதிக்கிற அன்பு ஊழியரோடு கர்த்தருடைய கரம் கிருபை கூட இருக்கட்டும். ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. துதி கனம் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. God bless you all. Thank you. நாம் ஆண்டவரை நன்றாக ஆராதிக்க ஆண்டு உதவி செய்தார். இப்பொழுது நாம் எப்பொழுதும் செய்கிறபடியே நாம் இஸ்ரவேல் தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய முக்கியமான நாளில் இஸ்ரவேலை எருசலேம் நாம் நினைவு கூற வேண்டும். அதனால் இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கலாம். சிஸ்டர் அரசுலா அவர்கள் வந்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். இஸ்ரேல் தேசத்திற்காக, நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய சபைக்காக மற்றும் எல்லாருக்காகவும் ஜெபிப்பார்கள்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அம்மா நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நாங்கள் சபையாராக இணைந்து உடைய சமூகத்திலே வந்திருக்கு ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்களே, உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் சபையாராக இணைந்து அப்பா இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. தேசத்தை ஏசப்பா உங்கள் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்தியன் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இஸ்ரவேல் தேசத்திலே ஆண்டவரே காணப்படுகிறதான சமாதான குறைவுகள் எல்லாம் அப்பா மறைந்து போகட்டும். இப்படி தெய்வீக சமாதானம் நிறைவாய் கடந்து வரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே மகிமைக்குள்ளே அந்த தேசத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்திலே காணப்படுகிறதான எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களும் மறைந்து உம்முடைய தெய்வீக சமாதானம் அந்த தேசத்தை நிரப்பி கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒவ்வொரு பகுதிகளிலும் கர்த்தருடைய மகிமையின் கரம் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆங்காங்கே சிதறிருக்கிற எல்லா இஸ்ரவேலர்களையும் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு அழைத்து வாங்க ராஜா. அப்பா வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அலியாவை வரவேற்ற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரே நீரே ஜீவனுள்ள தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள, நீரே மெஸ்ஸியா என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளமை ஏற்றுக்கொள்ள அப்பா நீங்கள் கிருபை செய்தருளும்படிக்காய் செபிக்கிறோம். இரத்தத்தினாலே அவர்களை கழுவி அப்பா உம்முடைய நித்தியமான ஆண்டவரே அப்பா உம்முடைய பரிசுத்தம் உள்ள சந்நிதியிலே அப்பா நித்தியமாய் வாழ கர்த்த நீங்கள் கிருபை பாராட்டும்படிக்காய் செபிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஸ்லாக்கியம் அவர்களுக்கு உண்டாகும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அப்படியே எங்கள் இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்க டாடி. ஆவியானவரே அப்பா எங்கள் இந்த தேசத்தை ஆளுகிற பிரதமரை ஆசீர்வதிங்க அப்பா. வருகிற எலெக்ஷனிலே கர்த்தருடைய கரம் இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படிக்காய் செபிக்கிறோம். எந்தவித பிரச்சனைகளும் போராட்டங்களும் இல்லாதபடிக்கு கர்த்தர் தெய்வீக சமாதானத்தோடு கூட அப்பா இந்த ஆண்டவரே எலெக்ஷனை எங்களுக்கு நடத்தி கொடுக்கும்படிக்காய் செபிக்கிறோம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தர், ராஜாக்களின் இருதயங்களை நீர்க்கால்களைப் போல திருப்புகிற கர்த்தருடைய கரம் ஆண்டவரே இந்த எலெக்ஷன்லே அப்பா நீங்க விரும்புகிற ஒரு நல்ல ஆண்டவரே தலைவரை எங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்கும்படிக்காய் செபிக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டை உடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. இந்திய தேசத்தில் ஒவ்வொரு ஸ்டேட்டையும் உடைய கரத்தில் தருகிறோம். ஆவியானவரே இந்திய தேசத்திலே அப்பா உடைய பிரச்சனை கடந்து வரட்டும் அப்பா. வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் மீது உடைய கரத்தை வைக்கும்படிக்கா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. திசை கேட்டு அலைகிற பிள்ளைகள் அப்பா உம்மை அறிந்து கொள்ள அப்பா அந்த வாலிப பிரயாசத்திலே சிருஷ்டிகராகிய உம்மை தொழுது கொள்வதற்கு அப்பா அந்த பிள்ளைகளுடைய இருதயங்கள் எல்லாம் திறக்கப்படும்படிக்காய் கர்த்தருடைய அன்புக்குள்ளே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நாங்கள் அழைக்கிறோம் ராஜா. உடைய பாதுகாப்பை அந்த பிள்ளைகள் மீது நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. அவர்கள் படிக்கின்ற அந்த அறிவு அப்பா ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவாய் மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் பேசுகிறோம் ராஜா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி நன்றி ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்கள் ஆண்டவரே அப்படியே தகப்பனே என் தேசத்தையும் தமிழ்நாட்டையும் ஆசீர்வதித்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. உங்கள் பிரசன்ன ராஜா உடைய மகிமை ஆல் நேஷன் ஹவுஸ் ஆஃப் பிரேயருக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சந்தோஷபுரம் சபையிலிருந்து ஆண்டவரே 4 சபைகளுடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம் ராஜா. ஒவ்வொரு இடத்திலும் நடக்கிறதான மாடம்பாக்கம் சபையை ஆசீர்வதிங்கப்பா. அந்த இடத்துல நடக்கிற ஆராதனைகளை கர்த்தர் நீங்கள் முன்குறிக்கப்பட்ட ஆண்டவரே அந்த இடத்திலே அப்பா தகப்பனே பெரிய காரியங்களை செய்யும்படிக்காய் ஆண்டவரே அப்பா பெருங்குளத்தூர் சபையை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே அண்ணா நகரில் உள்ள ஆண்டவரே சபையை ஆசீர்வதித்து கொடுங்க. அதனுடைய ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுடைய கரத்தில் தருகிறோம். விசேஷமாக தகப்பனே என் ஆவிக்குரிய தகப்பனாரையும் தாயாரையும் பிள்ளைகளுடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். கர்த்தருடைய மகிமை பெரிய காரியங்களை செய்து வருகிறதற்காக நன்றி அப்பா. தகப்பன் மூலமாய் என் தேவன் நீர் செய்த ஆண்டவரே சொன்ன வாக்கு தத்தங்கள் தரிசனங்கள் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேறட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய பிரசன்னம் உடைய மகிமை இன்னும் அளவில்லாமல் ஆண்டவரே என் தகப்பனோடு கூட இருந்து நடத்தும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனாரை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் டாடி. ஆவியானவரே உடைய பிரசன்ன ஆண்டவரே மகிமை ஆண்டவரே வாயிலே வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தருடைய ஆவியானவர் திஷ்டாந்தமாய் பேசும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே இந்த நாளிலும் கூட கொடுக்கப்படுகிற செய்திகள் ஆண்டவரே ஒவ்வொன்றும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அளவில்லாமல் என் தகப்பன் மீது கடந்து வரும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அது மகா பெரிய ஆசீர்வாதமாய் அமையவும் பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே லைவ்லே பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உடனடியான ஆண்டவரே விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் அது கொண்டு சென்று ஆண்டவரே பெரிய காரியங்களை இந்த நாளிலே எங்களுக்கு செய்ய போகிற கிருபைக்காய் ஓ மகிமையானவர் மகத்துவமான காரியங்களை பரிசுத்த ஆவியானவரே தீராந்தரபல ஷபரபதுனி ஹந்திரவோ கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே நீங்க பெரிய காரியங்களை இந்த நாளிலே செய்ய போகிற தயவிற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி நன்றி ஆண்டவரே. இருக்கிற ஆண்டவரே எங்கள் சபையில் நடக்கிறதான எல்லா ஊழியங்களையும் கரத்தில் நாங்கள் தருகிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க. என்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.
கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரையில் உள்ள வசனங்களை வாசிப்பால் நாம் இணைந்து அந்த வசனங்களை நாம் தியானிப்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி கலாத்தியர் 5ஆவது அதிகாரம் வசனம் 1 முதல் 13. ஆனபடியால் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் முகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாக இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருந்தோம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாக இருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கும் எண்ணத்திற்கு துன்பப்படுகிறேன். அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். தொலைக்காட்சியின் மூலமாக ஆன்லைன் மூலமாக பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த 2வது நாள் சிலுவையின் ஆசீர்வாதங்கள் கூட்டத்திற்கு உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நேற்றைய தினத்தில் தேவன் நம்மளை சுயாதீனர்களாக உருவாக்கி இருக்கிறார், மாற்றியிருக்கிறார். நாம் அடிமைகள் அல்ல. அதை குறித்து நாம் பார்த்தோம். பாவத்திற்கோ, மனிதனுக்கோ, வியாதிக்கோ, பிசாசுக்கோ, உலக சிஸ்டம்க்கோ எதுக்குமே நம்ம அடிமை கிடையாது அப்படிங்கிறத நேற்று நம்ம பார்த்தோம். அது மாதிரி ஆண்டவர் நம்மளை சுயாதீனர்களாக உருவாக்கி இருக்கிறார். அதாவது விடுதலை ஆக்கிட்டார். அப்போ நம்ம ஒரு மேலான நிலைமையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத குறித்தெல்லாம் நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ இன்றைக்கு நம்ம தொடர்ந்து அதை குறித்து நம்ம தியானிக்கலாம். இன்றைக்கு நம்ம இந்த வாசிக்க கேட்ட இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல். மறுபடியும்னா ஏற்கனவே அடிமையாக இருந்தீங்க, இப்போ விடுதலை ஆயிட்டீங்க. இப்போ திரும்ப என்ன செஞ்சிடாதீங்க, அடிமை ஆயிராதீங்க. இவர் எதை குறித்து பேசுகிறாரு? இந்த நியாயப்பிரமாணத்தை பற்றி தான் பேசுகிறார். நியாயப்பிரமாணம் அப்படின்னோட நிறைய பேருக்கு என்னது நியாயப்பிரமாணம் கடவுள் கொடுத்தாரு, அதை எப்படி இப்படி மாற்றி பேசுகிறேன். வசனத்தில் தான் பேசுகிறோம். ஒரு காலத்துக்கு கொடுக்கப்பட்டது, ஆனால் காலத்துக்கு அப்புறம் அதை வைத்திருப்பது ஆபத்து. அதை குறித்து விளக்கமாக நான் எப்போவுமே சொல்லுவேன். குழந்தை வயிற்றுக்குள்ள 9 மாதம் இருக்கலாம், 12 மாதம் 15 மாதம் இருந்தால் தாய்க்கும் சேய்க்கும் கேடு. அதே மாதிரி குழந்தை நல்லது தான், ஆனால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கலாம். அதே மாதிரி நியாயப்பிரமாணம் கிறிஸ்து வரும் வரையிலும், விசுவாச சந்ததி வரும் வரையிலும் அது வரைக்கும் தான் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அது வைத்திருப்பது போன மாதம் பிரியாணி இன்றைக்கி சாப்பிட கொடுக்குற மாதிரி ரொம்ப நல்லா தான் இருக்குது அன்னைக்கு, ஆனால் இன்றைக்கி அது நல்லது கிடையாது. உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா? யாராவது அப்படி கொடுத்தா வாங்க எங்கள் வீட்டுக்குன்னு கூப்பிட்டு, இது போன மாதமே செஞ்சேன், ரொம்ப நல்லா இருந்தது பாருங்கள், அதனால உங்களுக்காக வச்சுருந்து நீங்கள் வர்றீங்கன்ட்டு அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆனால் இன்றைக்கி அநேக திருச்சபைகள் அப்படி தான் நடந்துட்டுருக்கு. உருவழிந்து நாள்பட்டு போனது, அது உருவழிந்து போனது, அது பேர் அப்படி தான் போட்டிருக்கு.
டிகேட், உருவழிந்து போயிடுச்சு. அதை கொண்டு வந்து வச்சு இன்றைக்கு நம்ம ஆலயத்தில் பிரசங்கத்தில் அதெல்லாம் சொல்லி பேசுவது அது மக்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கிடும். சரி, இதில் மிக தெளிவாக போட்டிருக்குது, மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். சொல்லுங்க, கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின. அல்லேலூயா. அவ கிறிஸ்து நமக்காக உண்டாக்கி இருக்காரு. எங்க உண்டாக்குனாரு? சிலுவையில் நமக்காக உண்டாக்கி இருக்காரு. அதாவது பிதா மனிதனை சிருஷ்டித்த பொழுது, ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த பொழுது அவர் ஒரு நிலைமையில வைத்திருந்தார். அது ஆண்டவர் செஞ்சது, தேவன் அவர் செய்தது. ஆனா விழுந்து போன மனிதனை மீண்டுமாக அதே நிலைமை கொண்டு வருவதற்காக கிறிஸ்து நமக்கு உண்டாக்கினது தான் இந்த சுயாதீனம். அல்லேலூயா. அந்த சுயாதீனத்தை அவன் இழந்து போனான். எல்லா முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிற ஒரு அதிகாரத்தை அவன் இழந்து போனான். அதில் ரொம்ப அருமையாக போட்டிருக்கு, அசைவாடுகிற எல்லாத்தையும் நீ ஆளலான்னு போட்டிருக்குது. பிசாசு கூட அசைஞ்சிக்கிட்டு இருந்தான். அவனையும் ஆதாம் தான் ஆளணும். ஏன்னா he was also going around, மூவிங், அங்கேயும் போய்ட்டு வந்துட்டு இருந்தான் இல்லை. அப்போது பிசாசையும் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தோடு தான் ஆண்டவர் ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்தார். ஆனால் அது வஞ்சிக்கப்பட்டு இழந்து போனான். இப்போ இழந்து போனதை இந்த மனிதனை மட்டுமல்ல, மனிதனுக்குரிய உரிமையை சேர்த்து மீட்கும்படிக்கு இயேசு வந்தார். அல்லேலூயா. அதனால் கிறிஸ்து உண்டாக்கின இந்த சுயாதீன நிலைமையிலே என்ன செய்யணுமா? நிலை கொண்டிருங்கள். இப்போ உண்டாக்கிட்டாரு, அது மாறாது. அதுதான் ஒரு பெரிய விஷயம். நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, நீங்கள் என்னைக்கு இயேசுவை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டு இயேசுவே என் இருதயத்தில் வாருன்னு சொன்னீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு இந்த நிலைமையில கொண்டு வந்து ஆண்டு வச்சுட்டேன். ஆமென். இது எப்படி இருக்குன்னா, சிலருக்கு இடம் இருக்கும், எங்கே இருக்குது தெரியாது, பத்திரமே தெரியாது. ஆனால் யாராவது உங்கள் பேரில் இந்த பத்திரம் இருக்குது, இந்த இடம் இருக்குன்னா அப்படியா, அப்போ போய் என்ன செய்வோம்? சுதந்திரிப்போம் அப்படிங்காங்க. அதை மாதிரி தான் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம இன்றைக்கி சொல்கிறோம், உங்களுக்கு இருக்குது நிறையா, நீங்கள் சுயாதீனர்கள், நீங்கள் அடிமைகள் அல்ல, எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது, நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக அழைக்கப்பட்டவர்கள், அதற்காக நிலைநிறுத்தப்பட்டவர்கள். கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். நம்மளை அங்கே உயர்வாக வைத்து விட்டார். நமக்கு ஒரு பெரிய சிலாக்கியத்தை கொடுத்துருக்கார். இது நம்ம எதிர்பார்க்கல, இது நமக்கு வேணும்னு நமக்கே தெரியாது. ஆனால் நான் நேற்று சொன்ன மாதிரி இதை விட குறையாக கொடுத்தா அவருக்கு அது தகுதிப்படாது. அதனால் அவர் சிறந்ததை கொடுத்துருக்காரு. அதனால் நமக்கு அது உரியவர்களாக இருக்கிறோம். ஆமென். நேற்றைய செய்தி முடிஞ்சோம், திரும்ப கூட நான் போட்டு கேட்டுட்டு நானே சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் நல்லா பேசியிருக்கிறீங்க. ஆண்டவர் நல்லா பேசியிருக்கார், பரவாயில்ல, நம்மளை வாயை பயன்படுத்தி ஆண்டவர் பேசியிருக்கார். புரியாட்டி இன்னும் 2-3 தடவை திரும்ப கேட்டு என்ன செஞ்சுக்கணும்? புரிஞ்சுக்கணும். ஸோ ஆண்டவர் நம்மளை சுயாதீன நிலைமையில வைத்திருக்கிறார். சுயாதீன நிலைமையில என்ன? யூ கேன் டேக் யுவர் ஓன் டிசிஷன். ஆமென். என்ன சாப்பிடணும் நீங்களே முடிவு பண்ணலாம். அதுதான் சுயாதீனம், வேற ஒன்றும் இல்லை. இப்படி சொன்னால் புரியும் இல்லை? ஒன்று உங்களை கட்டுப்படுத்தாது. நீங்கள் போய் ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கிறீங்க, எது உங்களை கட்டுப்படுத்தாதுன்னு என்ன தெரியுமா? போனோடனே இதில் சுகர் இருக்கா இல்லையான்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இதில் பிபி கூடுமா இல்லையான்னு கவலைப்பட வேண்டாம், பில்லு ரொம்ப வந்துருமோன்னு கவலைப்பட வேண்டாம். எல்லாம் சேர்ந்து தான். ஃப்ரீ டு சூஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? காசை பற்றி கவலைப்பட வேண்டாம், வியாதியை பற்றி கவலைப்பட வேண்டாம், சாப்பிட்டு ஏதாவது ஆயிருமோன்னு பயப்பட வேண்டாம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்களுக்கு எது விருப்பமோ அதை தெரிந்து கொள்வது. சுயாதீனர்கள் அப்படின்னா ஆண்டவர் நாம் விருப்பப்படி நாம் தெரிந்து கொள்ளும்படியாக ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து வைக்கிறார். கட்டாயத்தினால் அல்ல, நாம் விருப்பப்படி. அவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பாரு, இங்கே பாருப்பா நீ இதை தெரிஞ்சுக்கோ, ஆனால் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து கூட்டிகிட்டு போகும்போது கூட சொல்கிறாரு, மரணத்தையும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன். ஏன் ஆண்டவர் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் மட்டும் வச்சிருக்கலாம்ல? ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் தான் வைக்கிறார். இதெல்லாம் உன் முன்னாடி இருக்குங்கிற காமிக்கிறேன், நீ என்ன பண்ணு? ஜீவனை தெரிந்து கொள். நீ எதை தெரிந்து கொள்ளணும்? ஜீவனை தெரிந்து கொள். அவர் ஆலோசனை கொடுக்குறார், ஆனால் ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது.
ஜீவன் மட்டும் தான் தெரிஞ்சுக்கிடணும். நன்மை ஜீவன் நன்மை தீமை அறியும் மரம் இருக்கு, நீ சாப்பிடாத. மரத்தை பிடிக்கிட்டு போனால் பிடிக்கிட்டு போயிருக்கலாம், அவர் வைக்காமலே விட்டுருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வந்து நம்ம அவரை மாதிரி இருக்கும்னு நினைக்கிறார். அதனால தான் அந்த உரிமையை கொடுக்குறாரு. அந்த உரிமையை நம்ம சரியாக உபயோகப்படுத்தணும்னு எதிர்பார்க்குறார். ஸோ இந்த சுயாதீன நிலைமையில் நம்ம இருக்கும் போது, சுயாதீன நிலைமையில் இருக்கிறவங்க வந்து பிரமாணங்களுக்கு மேலானவர்கள். அல்லேலூயா. நீங்கள் ஒரு பிரமாணத்தில் இருந்தீங்கன்னா அப்புறம் அங்கே சுயாதீனங்கிறதுக்கு என்ன இருக்குது இல்லையா? ஒரு லிபர்ட்டி அப்படிங்கிறது வந்து யூ ஆர் பியாண்ட் லா அப்படிங்கிறது தான். வென் யூ ஆர் அண்டர் த லா, தென் ஹவு கேன் யூ சே தட் யூ ஆர் அட் லிபர்ட்டி? ஸோ நீங்கள் ஒரு சுயாதீன நிலைமையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிரமாணங்களுக்கு மேலாக ஆண்டவங்களை வைத்திருக்கிறார். அதான். ஆனால் அதுக்கு ஒரு பேர் சுயாதீன பிரமாணம். ஆமென். அதனால் ஆண்டவர் வந்து நம்மை சுயாதீனத்திற்கு வைத்திருக்கிறார். 5:13 கொஞ்சம் வாசிக்கலாம். கலாத்தியர் 5:13. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். இந்த சுயாதீனத்திற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம்? நிறைய இடத்துல வசனம் இருக்கு. அதில் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது எல்லாருக்கும் தெரியும். அதான் எல்லாரும் என்ன செய்கிறோம், நிறைய நேரம் திரும்ப திரும்ப பேசுவதை கேட்கிறோம். நீங்கள் பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்ட கரெக்ட். அதே சமயத்தில் முதல்ல உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். யூ ஆர் கால்ட் ஃபார் த லிபர்ட்டி, யூ ஆர் நாட் கால்ட் ஃபார் பாண்டேஜ். அடிமைத்தனத்தில் இருக்கும்படி தேவன் உங்களை அழைக்கவில்லை, சுயாதீனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களை அழைத்திருக்கிறார். நேத்தே சொல்லியாச்சு, எல்லாத்திலிருந்து தான் விடுதலை. பாவத்துக்கோ இல்லாட்டி பாரம்பரியத்துக்கோ பிரமாணங்களுக்கோ எதுக்குமே நம்ம அடிமையாக இருக்க தேவனுடைய சித்தம் கிடையாது. நம்ம சுயாதீனமாக இருக்கணும், விடுதலையாக இருக்கணும். அப்போ விடுதலையாக இருக்கிறதுன்னா, விடுதலையாக இருக்கிறது அப்படிங்கிறக்கா எதையனாலும் செய்யலாமா? அப்படி இல்லை. அதை பற்றி இங்கே என்ன போட்டிருக்குது, சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யும். அன்பினால செய்கிறோம், வாலண்டியராக பண்ணோம். தன்னார்வம் சொல்கிறோம் இல்லையா? நாமே ஒரு முயற்சி எடுத்து ஒரு ஆர்வத்தோடு பண்ணுறோம் இல்லையே, கட்டாயத்தினால பண்ணுறது கிடையாது. அன்பினாலே ஒருவருக்கொரு என்ன செய்கிறோம், ஊழியம் செய்கிறோம். அன்பினாலே நம்ம இதை செய்யணும்னு நினைக்கிறோம், கட்டாயத்தினால கிடையாது. இல்லாட்டி பெருமைக்காக கிடையாது. ஊழியம் மாத்திரம் பாருங்கள், பெருமைக்காக செய்ய முடியாது. ஊர் பெருமைக்காக செய்கிறது அப்படிம்பாங்க இங்கே இல்லை. அந்த மாதிரி நம்ம எதையும் ஆண்டவருக்காக செய்ய முடியாது. ஏன்னா அது ஊழியங்கிறது ஆண்டவருக்காக செய்கிறது. அது அவர் எப்படி ஏற்றுக்கொள்வார் என்றால், அன்பினால் செய்கிறது மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார். நம்ம பொறாமையினாலேயோ பகையினாலேயோ விரோதத்தினாலேயோ சில இந்த காம்படிஷனில் போடுவாங்க, அவனோட நான் அதிகம் பண்ணுறேன் பாரு, அவன் இவ்வளோ பெரிய சர்ச்சு கட்டினா இதோட பெரிய சர்ச், அவன் இவ்வளோ ஆத்துமாக்கள் வச்சுனா இதோட அதிகம், இத்தனை பேர் கூப்பிட்டு மீட்டிங்கு அதோட அதிகமான ஆட்கள், இந்த கல்யாண மண்டபத்தில் அவர் மீட்டிங் வச்சுனா அதோட பெரிய மண்டபத்தில் நான் மீட்டிங் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான போட்டி பொறாமை கிடையாது ஊழியம். இல்லாட்டி சுய பிரதாபத்துக்காக நடத்துறது ஊழியம் கிடையாது. நல்லா உண்மையில் சொல்லணும்னா ஊழியத்துக்கு முதல்ல வரணும்னு நினச்ச காரணமே நல்ல சிஸ்டமாக தெரியுது. எல்லோரும் பார்க்குற கண்ணோட்டம் வேறு. நான் பார்த்தது எப்படி தெரியுமா, நிறைய மிஷினரி ஸ்டோரியெல்லாம் வாசிட்டு பரவாயில்ல, ஊழியம் செஞ்சால் இங்கேயும் நல்லா இருக்கலாம், அங்கேயும் நல்லா இருக்கலாம், இங்கேயும் நமக்கு ஒரு உயர்வு கிடைக்குது, அங்கே போனால் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா ஆத்துமாதாயம் பண்ணலாம், அதனால் நமக்கு ஒரு பெயர் பிரஸ்தாபம் கிடைக்கும் என்பதற்காக ஊழியம் செய்ய வரேன்னு நினச்சேன் என்னுடைய சிறு வயதில். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லைப்பா, நீ அதுக்காக ஊழியம் செய்ய முடியாது, அப்படி ஒரு ஊழியம் தேவையில்லை அப்படின்னப்பறம் தான் அதுக்கப்புறம் பெயர் அறியாமல், யாருக்கும் பெயரே தெரியாட்டாலும் பரவாயில்ல, கடவுளுக்காக செய்வோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் வந்து ஊழியம் செய்ய ஆண்டு உதவி செய்தார். இந்த 30வது வருடத்தில் ஆண்டு அருமையாக நடத்தியவர், அதுக்கான ஆண்டு நன்றி செலுத்துகிறேன். பல வருடங்களில் பல இடங்களில் போய் ஊழியம் செஞ்சுட்டு வரும்போது அவங்களுக்கு என் பேரே தெரியாது, ஆனால் அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. கேட்பாங்க ரொம்ப நாள் கழிச்சு, ஃபஸ்ட்டு கொஞ்சம் உங்கள் பேரை சொல்லுங்கள், இப்போ சொல்லி ஒன்று ஞாபகம் வச்சுருக்க போகிறீங்க, பரவாயில்ல, பேர் தெரியாட்டி பரவாயில்ல, செய்தி பிரயோஜனமாக இருக்குல்ல போதும். ஆமென். அதனால் அப்படியே நம்ம சொல்லிடுவோம். பாருங்கள், நம்ம பெயர் பிரஸ்தாபத்துக்காக ஊழியம் செய்ய முடியாது.
ஆனால் இதெல்லாம் வரும் தான். ஆனால் இது வரணுங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? ஊழியம் செய்யக்கூடாது. அன்பினாலே ஊழியம் செய்யுங்களோடனே ஊழியக்காரங்களுக்கு நினச்சிக்கூடாது. எல்லாருக்கும் உள்ளதான் அது. எல்லாரும் தானே சுயாதீனர்கள். ஊழியக்காரங்க மட்டும் சுயாதீனர்களா? எல்லா விசுவாசிகளுமா? எல்லாரையும் தான் ஆண்டவர் நிலைமையில் வைத்திருக்கிறார். பாரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை நம்ம கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமை, அதிலே நிலை கொண்டிருக்கணும், அங்கேயே இருக்கணும், கீழே இறங்கிடாதீங்க. அதை விட்டுட்டு இந்த கலாத்திய மக்கள் என்ன பண்ணாங்க? நாங்கள் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறோன்னு இறங்கிட்டாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தை நீ ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்துட்டீங்க. பாஸ்டர் அருமையா அன்னைக்கு சொன்னாங்க, கிரேஸ் இஸ் ஆல்வேஸ் ஹையர் தேன் த லா. தட் இஸ் வை வென் யூ என்கேஜ் வித் த லா யூ ஃபால் ஃப்ரம் கிரேஸ். மேலே தான் லா கிரேஸ் இருக்குது, மேலேருந்து கீழே விழுந்துடுறீங்க. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளலாம்னு நினைக்கும் போது அதில் யாரும் நீதிமான் ஆக முடியாது, அதில் பிரயோஜனமும் கிடையாது, அது உருவழிந்து போனது. அதை பிடிச்சிட்டு இருக்கும்போது முடியாது. சுயாதீனங்கிற அதில் கிடையாது. இந்த லால இருக்கும்போது அடிமைத்தனம். இந்த 1ஆம் வசனம் அப்படி தானே இருக்குது. நீங்கள் மறுபடியும் அடிமைத்தன நுகத்துக்குட்படாமல். இது வந்து ஒரு நுகம்னா தெரியல, மாட்டு வண்டியில் ரெண்டு மாடை கட்டி அதுக்கு மேலே ஒரு கம்பு வச்சுருக்காங்களே, அதுதான் நுகம். இந்த நுகத்தில் இருந்து ஆண்டவரை விடுதலை ஆக்கிட்டார். இந்த நுகம்தான் பேதுரு சொல்கிறாரு, நம்மால் சுமக்க முடியாது இருந்த நுகத்தை தூக்கி சீசர் கழுத்தின் மேல் வைப்பானேன். வேண்டாம், நம்ம வைக்க வேண்டாம் அப்படின்ட்டார் அவர். யாக்கோபு முடிவு பண்ணிட்டார். பவுலுக்கு ஆண்டு தெளிவாக சொல்லி கொடுத்துட்டார். ஆனால் இதெல்லாம் தெரியாத ஒரு விசுவாசியில் இருந்த கொஞ்சம் பேர் இல்லை இதையும் செய்யணும். இவங்களுக்குலாம் எந்த காலத்தில் இருக்கோன்னே தெரில, அந்த காலம் முடிஞ்சு போச்சுன்னே தெரில. நியாயப்பிரமாண காலம் முடிந்து சபையின் காலம் ஆரம்பிச்சுட்டு, புரஜாதிகளின் காலம் ஆரம்பிச்சுட்டு, அற்புதங்களின் காலம் ஆரம்பிச்சுட்டு, கிருபையின் காலம், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதனால எந்த காலத்தில் இருக்கோன்னு தெரியாமல் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி யாராவது மாஸ்க்கு போட்டு சுற்றிட்டு தான் நம்ம நினைப்போம், கொரோனா எப்போமோ போயிடுச்சு. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க, மாஸ்க் போட்டு சுற்றுறாங்களே அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? அதே மாதிரி கொரோனா போனது தெரியாமல் இன்னும் மாஸ்க்கு போட்டுட்டு இருக்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது இடைக்காலத்தில் கொஞ்ச நாளைக்கு வந்தது. ஆபிரகாமுக்கு கிடையாது, சபைக்கும் கிடையாது. அல்லேலூயா. ஸோ இந்த நுகம் இதில் இருந்து ஆண்டவர் அவர் எடுத்துக்கிட்டு இவரிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கிட்டார். அவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 11:28-29, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கில் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது லகுவாயும் மெதுவாயும் இருக்கிறது. நம்ம மக்கள் என்ன அப்படின்னா, இல்லை எனக்கு அந்த நுகமே போதும், நான் 10 கற்பனையை ட்ரை பண்ணுறேன், எப்படியாவது ஃபாலோ பண்ணிடுவேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணலான்னு ஆரம்பித்தா கூடவே இன்னும் நிறையா இருக்குது. 613 கற்பனை மொத்தம். அடுத்தது அது நமக்குரியதும் கிடையாது, அது வந்து யூதர்களுக்குரியது. நமக்கு பிரஜாதியிலிருந்து கிறிஸ்தவர்களானவர்களுக்கு அது கிடையவே கிடையாது. அதை நம்ம முயற்சி செய்யும்போது நமக்கு அது நன்மை வாய்க்காது. ஸோ கட்டாயத்தினால் அல்ல, வேண்டா வெறுப்பாக அல்ல, பொருள் கிடைக்கும் பதவி கிடைக்குங்கிறதுக்காக கிடையாது. நிறைய பேர் அப்படி வேறு நினைப்பாங்க. தெரியாமல் கிறிஸ்தவங்கள் ஆயிருக்கலாம், சாப்பாடு கிடைக்கும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க சோறு சோப்பு மாவுலாம் கிடைக்கும் அப்படிங்கிற கிறிஸ்தவங்கள் ஆனாங்கன்ட்டு. இப்படிலாம் கிறிஸ்தவங்கள் ஆகிறதெல்லாம் கிடையாது. ஆண்டவரை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரை எவ்வளோ வைத்திருக்கிறாரு, இதெல்லாம் ஒரு விஷயமா. அப்போ நம்முடைய சுயாதீனர்களாக தேவன் மாற்றி இருக்கிறார். இந்த சுயாதீனத்தை நம்ம என்ன செய்யணுமா, சரியாக புரிந்து கொண்டு மாம்சத்திற்கு ஏதுவாக நம்ம என்ன செய்யக்கூடாது, அனுசரியாமல், மாம்சத்திற்கு ஏதுவாக செயல்படாமல், மாம்சீகமாக செயல்படாமல். விடுதலை இருக்குது அப்படின்னு நம்ம எதையும் எல்லாத்தையும் செஞ்சிடக்கூடாது. நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம், எதனாலும் சூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளால் எதை சாப்பிட முடியும்னு பார்த்து அதை சூஸ் பண்ணுறோம். அப்படி தானே? பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு போனால் முழு ஆடை அவன் பிரியாணி மாதிரி வச்சு நம்ம கொடுக்குறான். நம்ம போன உடனே உங்கள் பாக்கெட்டில் காசு இருக்குமா இருக்கும், ஆனால் நீங்கள் அதை வாங்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா உங்களால் அதை சாப்பிட முடியாது. உங்களால் சாப்பிட முடிஞ்சது என்ன, கொஞ்சம் பீஸ், கொஞ்சம் ரைஸ். ஆனால் ஒரு 20-30 பேர் போனால் என்ன பண்ணலாம், அதை ஆர்டர் பண்ணலாம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், மாம்சத்திற்கு ஏதோ போகிற ஒரு பெரிய பிரஸ்தாபத்துக்காக நம்ம செய்யாமல் நம்ம என்ன பண்ணுறோம், எது ஏற்புடையது, எது நியாயமானது, சரியானது, நமக்கு ஃப்ரீடம் இருக்குங்கிறதுக்காக எதையும் செய்கிறது கிடையாது. மாம்சத்திற்கு எதுவாக அனுசரியாமல் நம்ம என்ன பண்ணுறோமா,
அன்பினாலே செயல்படுகிறோம். ஆண்டவர் நம்ம அன்பினாலே செயல்படணும்னு விரும்புகிறார். எதையாவது இஷ்டப்படி செய்கிறது கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 1 பேர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 பேர் 2:16. சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். பாருங்க, நமக்கு சுயாதீனம் இருக்கு. முதல்ல பார்த்தோம் மாம்சத்திற்கு எதுவாக அனுசரிக்க கூடாதுன்னு. இதில் என்ன போட்டிருக்குது? துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல். நான் விடுதலையானவன், லிபர்ட்டி இருக்கு எனக்கு, நான் எதனாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தேவையில்லாத குணங்கள், தவறான குணங்கள், அதுக்கு மேலே இதை நம்ம பொத்திட்டு என்ன செய்யக்கூடாது? ஆடு தோல் பொருத்திய ஓனாய மாதிரி சுத்தக்கூடாது, மாறிடணும். இல்லை, சுயாதீனம் இருக்கு, we are at liberty. அப்போ துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் அப்படின்னாலும் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அப்படின்னு சொன்னாலும் என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படின்னு செய்ய முடியும்னு அர்த்தம். செய்யறதுக்கு என்ன இருக்கு? ஆனால் செய்யாதீங்க. அதாவது ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மளை கட்டுப்படுத்தலை. நம்ம விடுதலை ஆக்கிட்டாரு, சுதந்திரம் ஆக்கிட்டாரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? கட்டுப்படுத்தாம, ஆனால் நீ இப்படி இருங்க அப்படிங்கிற. நீங்களா அப்படி இருக்கணுமே ஒழிய அவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? கட்டுப்படுத்த மாட்டார். நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் என் கையை பிடிச்சி நான் சிகரெட்டு குடிக்காமல் காப்பாற்றுங்க ஆண்டவரே, பாட்டில் வாங்காமல் காப்பாற்றுங்க. உண்மையிலேயே எங்களுக்கு என் மேலே உங்களுக்கு அன்பு இருந்தால் நீங்கள் அப்படி பண்ணுங்க ஆண்டவரே. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஆண்டவரத்தில் போய் ஜெபம் பண்ண முடியாது. நான் படிக்கவே மாட்டேன் ஆண்டவர், நான் பாஸ் ஆகணும் ஆண்டவரே. உண்மையிலே உங்களுக்கு என் மேலே அன்பு இருந்தால் என்ன செய்யணும்? என்ன நீங்கள் பாஸ் ஆக்கிறணும். இப்படி பாஸ் ஆக முடியாதுன்னு எனக்கு முதலே தெரிஞ்சிடுச்சு. நான் படிக்கும்போது இப்படி ஜெபம் பண்ணி அப்போவே நான் கற்றுக்கிட்டேன், இந்த மாதிரி ஜபத்துக்கெல்லாம் பதிவு சரியாக கிடைக்காது. இது நம்ம பண்ணுற தவறான ஜபங்கள். நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் நடந்துக்கணும். துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் அப்படியே நம்முடைய கேரக்டரில் மாறட்டும். ஆண்டவரை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நம்மை அந்த சுயாதீனம் கொடுத்தாரு. அந்த அன்பை தெரிந்தோம் என்றால், இவ்வளவு நல்லவர் அப்படிங்க தெரிஞ்சால் அதை மாதிரி நம்ம மாறணும். அல்லேலூயா. பாருங்க, இந்த அடிமையாக இல்லாமல் நம்மளை சுயாதீனர் ஆகிட்டாருன்னா எப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் யாருன்னா, புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்கிறார் இல்லையா, அந்த நல்ல தகப்பனை பற்றி, அவருக்கு இருந்த 2 குமாரர்களை பற்றி. அதில் ஒருத்தர் என்ன செஞ்சான்? எல்லாத்தையும் முதலே வாங்கிட்டு வேறு ஊரில் போய் எல்லாத்தையும் வீணாக செலவழித்து காலி பண்ணிட்டான். இப்போ அங்கே போய் ஏதாவது சாப்பிட வேணுமே நினைக்கும் போது பண்ணி திங்கிற தவிடு தான் கிடைக்குது. அது கூட கிடைக்கல, அது கூட சண்டை போட வேண்டியிருக்கு. இவனும் சாப்பிடலான்னு போனால் பண்ணியும் சாப்பிடலான்னு வருது. அப்போ தான் அவனுக்கு புத்தி தெரியுது. நிறைய பேருக்கு எல்லாம் இல்லாமல் போனதுக்கப்புறம் தான் புத்தி தெரியுது. ஆனால் முதலையே தெரிந்து வர்றது பாக்கியவான்கள். எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் ஆனதுக்கப்புறம் வர்றதுக்கு பதிலாக அதை விட ஆண்டவர் நல்லவர், அவரிடத்துல நான் இப்போமே வாரேன்னு வரவர்கள் பாக்கியவான்கள். பாருங்கள், இவனுக்கு அப்போ தான் புத்தி தெரியுது. உடனே வாரான், அவங்க அப்பாவை தேடி வாரான். எங்கள் அப்பா வீட்டில் எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்குது, வேலைக்காரர் கூட அவர் ஜென்டிலாக நடத்துகிறார். ஆனால் இங்கே நான் வேலை செய்கிறேன், ஆனால் எப்படி இருக்க வேண்டியிருக்கு? இந்த பனி கூட போய் சண்டை போட வேண்டியிருக்கு. பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சா அவங்களை இன்னும் கீழாகவே மாற்றுவான். பிசாசு ஒருபோதும் உங்களை மேல்நிலைக்கு கொண்டு போகவே மாட்டான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வரான். யாராவது பிசாசுக்கு நான் செஞ்சால் பிசாசு என்ன புகழ்ச்சியை கொடுப்பான்னு நினைப்பாங்க. புகழ்ச்சி கொடுத்து அடுத்த நாள் பேப்பரில் தற்கொலை பண்ணினார்கள்னு பேர் வர வச்சுருவான். அப்படிப்பட்ட புகழ்ச்சியாக பேர். அப்புறம் ஏன்னா அவனுடைய அல்டிமேட் எய்ம் என்னது? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான். ஆனால் ஆண்டவர் தான் ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தார். ஜீவனையும் கொடுத்து முழுமையான ஆசீர்வாதம். அப்போ பாருங்கள், இந்த 2வது குறிப்பு துர்க்குணத்திற்கு மூடலாக. அப்போ நம்ம பழைய சுபாவங்களை நமக்குள்ளே இருக்கிறதுக்கு அதுக்கு மேலே போட்டு அதே மாதிரியே அதையே இப்போ நம்ம ஃப்ரீயாக செய்கிறது அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணுமா? துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல். வாசிங்க 1 பேர் 2:16 திரும்ப. சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். தேவனுக்கு அடிமைகளாக இப்போ உங்களை சுயாதீனம் ஆக்கியாச்சு.
இப்போ இந்த குமாரன் வீட்டுக்கு வந்துட்டார், தகப்பன் வீட்டுக்கு வந்துட்டார். அவர் சொல்கிறாரு, இவனுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு மோதிரம் போடுங்க, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து அவனுக்கு உடுத்து வீயுங்கள். அப்படியே என்ன தெரியுமா, அவனுக்கு குளிப்பாட்டி அவனுக்கு மாட்டி விடுங்க. தூக்கிட்டு வந்து நீங்கள் இருந்து அப்படி போட்டுட்டு போகிறது கிடையாது. வேலைக்காரங்க என்ன செய்யணுமா, வந்து இவரை குளிப்பாட்டி ரெடி பண்ணி இவருக்கு உடுத்து வைக்கணுமா. கரெக்டாக இருக்கா? அதாவது ஆண்டவர் வந்து நம்ம அவருடைய பிள்ளையாக மாறும்போது எதெல்லாம் ரெஸ்டோர் பண்ணுறாருன்னா, நம்முடைய உரிமை, நம்முடைய அதிகாரம், நம்ம மேலே வைக்கக்கூடிய அன்பு, அரவணைப்பு, பாதுகாப்பு, ப்ரொவைசன் எல்லாத்தையும் கொடுக்குறார். சரி, நீ வந்துட்டியா, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்துட்டியோ, சரி அப்படியே ஒரு வேலைக்காரனை இருந்துக்கோ, 3 நேரம் சாப்பாடு கொடுக்க சொல்கிறேன், அப்படி பேசல ஆண்டவர். அப்படி பேசுறது போதும்னு நினச்சி தான் வந்தது. வேலைக்காரனை வந்து என்ன கிடைக்கும், 3 நேரம் சாப்பாடு கிடைக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யலை. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களாக மாறுகிறவர்கள், கிறிஸ்தவலானவர்கள், அவங்களுடைய எதிர்பார்ப்புலாம் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வரும், அல்ப விஷயமா இருக்கும். இன்றைக்கி நமக்கு தெரியுது அது அல்ப விஷயம் சொல்லி, ஆனால் அன்றைக்கி நம்ம வந்தப்போ அதுதான் நமக்கு பிரதானமாக தெரிஞ்சிருக்கும். எப்படியாவது என்ன வியாதி சுகமாகாதா, என்னுடைய தரித்திரம் மாறாதா, இந்த பிசாசு பிடியிலேருந்து விடுதலை ஆக மாட்டேன்னா, இப்படிலாம் நினச்சா நம்ம வந்திருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்த உடனே அதை மட்டும் அவர் கொடுக்குறவர் கிடையாது. அதையும் கொடுத்தாரு தான். கொடுத்துட்டு என்ன சொல்கிறது, இதுக்கு மட்டும் கொடுக்க நான் கூப்பிடலப்பா, நீ வந்து எதுக்காக இருக்கலாம், ஆனால் நான் உன்னை என்ன பண்ணுறேன், உனக்கு அதிகாரம் வச்சுருக்கிறேன், உனக்கு ஆளுகை வச்சுருக்கிறேன். மோதிரம் வந்து அந்த ஆளுகை அதிகாரத்தை குறிக்குது, அத்தாரிட்டி. அந்த ட்ரெஸ்ஸு பாருங்கள், உயர்ந்த வஸ்திரம் எது தெரியுமா, அந்த ஆளுகை. பெரிய ஆட்கள், ராஜாக்கள்னா நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே வராங்க அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி அந்த ஆளுகை, அந்த அதிகாரம், அந்த செருப்பு போட்டார் பாருங்க, அதுதான் உரிமை. இனிமே நீ அடிமை கிடையாது, இனிமே யாரு, நீ பிள்ளை. வேலைக்காரன் வந்தால் போக நினைக்கிறான், வேலைக்காரன் அடிமை எல்லாம் செருப்பு போட்டுட்டு உள்ள விட மாட்டாங்க. ஆனால் இவன் யாரு, அப்படி பிள்ளை. அதனால் நீ வந்து உரிமைக்குரியவன், அதனால் நீ இப்படி சுதந்திரமாக நடக்கலாம். ஆண்டவர் அப்படிதான் நம்மளை செய்கிற ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இவன் இப்போ இங்கே வந்தாச்சு, எல்லாம் கிடச்சிடுச்சு, இப்போ இவன் நினைக்கலாம் இனிமே நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணலாம், பழையபடி அப்படி நினைப்பானா? நினைக்க மாட்டான். நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, திரும்ப தப்பு செய்யலாமா இருக்கும், ஆனால் செய்ய மாட்டான். ஏன் அப்படின்னா அவங்க தகப்பனுடைய அன்பை அறிந்தது. ஆனால் அவன் செய்யக்கூடாதுன்னு தகப்பன் சொல்லலை. இங்கே பாரு, இரும ஒழுங்காக இருக்கணும் அப்படிலாம் சொல்லலை அவர். ஆனால் ஒழுங்காக இருந்திருப்பான், அது தானாக இருக்கிறான். இதுதான் துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் நம்ம என்ன செய்யணும், நம்மையே அர்ப்பணிக்கிறது. என்ன போட்டிருக்குது, அடிமையிலாக இராமல் தேவனுக்கு அடிமையிலாய் இருங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் நம்மளை சுயாதீன நிலைமையில தான் வச்சிருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்யணும், இல்லான்ற நான் உங்களுக்கு அடிமையாக இருக்கிறேன். ஆமென். அவர் நம்மளை அடிமை ஆக்கலை. அடிமை ஆக்கினா ஒன்றும் சொல்ல முடியாது. ஆபிரகாம் லிங்கன் வந்து ஜனாதிபதியாருக்கெல்லாம் முன்னாடி அப்போ அடிமை சந்தையில் இருந்தது. அப்போ ஒரு அடிமை சந்தையில் போய் அங்கே அடிமையாக விலைக்கு வைக்கப்பட்ட ஒரு பெண்ணை இவர் காசு கொடுத்து வாங்கினார். வாங்கினா இவருக்கு நம்ம அடிமையாயிருவாங்க அவங்க, அவ்வளோதான். இவங்க பின்னாடியே வந்தால் அந்த பெண்ணை அந்த சொன்ன, நீ இப்போ யூ ஆர் ஃப்ரீ அப்படியா அப்படின்னு அவளுக்கு ஆச்சரியம். ஏன்னா அந்த அடிமை சந்தையில் காசு கொடுத்து வாங்கினவங்களுக்கு தான் அவங்க அடிமையாயிருவாங்க. அவன் இல்லை நான் வாரேன், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, இல்லை நீ ஃப்ரீ, உன் விருப்பப்படி நீ இருந்துக்கோ. பாருங்க, விருப்பப்படி இருக்கிறதுக்கு தான் தெரிந்து கொள்கிறாங்க. ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கியிருக்க. அவர் வந்து நம்ம திரும்ப அடிமையாக்கிறதுக்காக நம்மளை விடுதலை ஆக்கலை. ஆனால் நம்மளை அடிமையாக ஒப்பு கொடுக்கறது வந்து நமக்கு நல்லது. அல்லேலூயா. பாருங்க, இந்த மாடுலாம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரசப்பட்டு என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டு இளைப்பாறுதல் தராரு. அப்போ அதே சமயத்தில் என்ன சொல்ல தெரியுமா, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது லகுவாயும் மெதுவாயும் இருக்கு. அவர் ஒரு பக்கம் அவர் ஃபோர்ஸ் எடுத்துக்கிறார், நம்மளை சும்மா கூட்டிகிட்டு போகிறார். நமக்கு எதுவுமே ஃபோர்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த சொல்லுவாங்க உப்புக்கு சப்பானிம்பாங்க. அவங்க உண்மையிலே லோட் பேரிங்காக இருக்காது, ஆனால் சும்மா ஒரு உருவம் அங்கே இருக்கும். இதே மாதிரி தான் நம்மளை இருக்க சொல்கிறார் ஆண்டவருடைய. நம்ம எல்லாத்தையும் நம்ம எழுத்து போட்டு செய்யணுங்கிறதெல்லாம் அவர் கிடையாது. ஆனால் அந்த நுகத்தில் இருந்தால் தான் நம்ம செய்ய முடியாது. பிசாசுடைய நம்மளுடைய பிரச்சனை, மக்கள் நிறைய பேர் வந்து இறக்கி வச்சுட்டு இஷ்டம் போல் போகலான்னு நினைக்கிறாங்க. பிசாசு அடுத்த நுகத்தை தூக்கி மேலே வச்சுருவோம். ஆனால் தேவனிடத்தில் இருந்தோம்னா, ஏன் நம்மளை அடிமையாக ஒப்பு கொடுக்கணும்னு நீங்கள் சொல்லப்படுதுன்னா, திரும்ப நீங்கள் வேறு எதுக்கு அடிமை ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. அல்லேலூயா. நீங்கள் இவர் உங்களை விடுவித்திருக்க அடிமையாக ஒப்பு கொடுத்தால் அவர் உங்களை அடிமையாக ட்ரீட் பண்ண போகிறது கிடையாது.
அது நம்மளாக தான் ஒப்பு கொடுக்குறோம். அவர் நம்மளை ட்ரீட் பண்ண போகிறது கிடையாது. நம்மளை நேசித்து அன்பாக மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டார். ஆனால் நம்ம ஏன் அப்படி அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னா, இல்லை அப்படின்னா உலகமும் பாவமும் பிரமாணமும் பிரச்சனைகளும் நம்மளை அடிமையாக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்குது. இவருக்கு நான் அடிமைன்னு சொல்லியாச்சுன்னா வேற எதுக்கு அங்கே இடமே கிடையாது. அல்லேலூயா. அதனால தான் சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் துர்க்குணத்திற்கு முடலாக அது இந்த சுயாதீனத்தை, அந்த லிபர்ட்டியை நீங்கள் அப்படி வைப்பேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆண்டுக்கு நம்ம என்ன செய்யணுமா, அடிமையாக ஒப்பு கொடுக்கணுமா. பாருங்கள், நம்ம தேவ பிள்ளைகள், நமக்கு எல்லா உரிமையும் ஆண்டு திரும்ப தரார். அதுவும் நல்ல கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடித்து சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறார். பழைய ஏற்பாட்டில் தாவீதுடைய மகன் வந்து ஒரு தப்பு செஞ்சுட்டு ஓடி போயிடுவார். தாவீதுக்கு அவனை பார்க்க இஷ்டமே கிடையாது. ஆனால் யோவாப் கூட்டு வந்து சேர்த்து வைப்பார். தாவீது சொல்லிடுவான், அவன் வந்து வரட்டும், ஆனால் அவன் என்னை பார்க்க வேண்டாம் போட்டும் அப்படின்ட்டுவார். பழைய ஏற்பாட்டில் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும். அதே மாதிரி ஆண்டு சொல்லலை, நீ வா ஆனால் என்னை பார்க்காது அப்படின்னு சொல்லலை. அதுக்கு பதிலாக நமக்கு இந்த தகப்பனை போல எல்லா உரிமையும் திரும்ப கொடுக்குறேன். அல்லேலூயா. எல்லாவற்றையும், அதாவது நேற்று நான் சொன்னமா, இது நம்ம நினைக்கிறதெல்லாம் விட மிகவும் மேலானது, நமக்கு புரிஞ்சதெல்லாம் விட மேலானது. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை நம்ம அந்த நிலைமையில் இருக்கிறதுனால அந்த தகுதிக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். அதை தான் அந்த நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இன்னொரு இடத்துல போட்டிருக்குது, கொலோசையரில் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், கிறிஸ்து இயேசு வீட்டிற்கும் இடத்துல மேலானவைகளை நாடுங்கள். நீங்களாம் பெரிய ஆட்கள், நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அதே மாதிரி நடந்துக்கணும். நான் படிக்கும்போது இந்த நானிட்டல் இதெல்லாம் வரும், அதில் சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. அதில் ஒன்று வந்து சிறை, இந்த பிரிட்டிஷ் காலத்தில் வந்து ஜெயிலில் இருக்கும்போது பண்டிட் ஜவஹர்லால் நேரு வந்து அவருடைய மகளுக்கு எழுதின கடிதம், அது ஒரு சப்ஜெக்டாக வரும். அதில் அவங்க எழுதினதெல்லாம், நீ ரோட்டில் சீப்பாக கிடைக்குங்கிறதுக்காக தேவையில்லாத பொருளாக வாங்கிறாத. நிறையா அட்வைஸ் அவர் பண்ணியிருப்பார் தன்னுடைய மகளுக்கு, இந்திரா காந்திக்கு எழுதியிருப்பார். அதில் இந்த மாதிரி நிறைய எழுதியிருப்பார். அதில் ஒன்று என்ன தெரியுமா, அதாவது உன்னுடைய தகுதிக்கேற்றாறு போல் இருந்துக்கோ, தேவையில்லாததை செய்யாத, சீப்பாக இருக்குங்கெல்லாம் வாங்கிறாத. இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுமா, வில்லியம் வந்து அடுத்த கிங் ஆகணும் இங்கிலாந்தில், அவர் வந்து எங்கேயாவது போயிட்டு சாதாரண விஷயங்கள் ஏதாவது செஞ்சுட்டு இருப்பாருன்னு பார்க்க முடியுமா? முடியாது. இல்லாட்டி சர்வசாதாரணமாக எதையாவது பேசுவாரா? பேச மாட்டார். அவர் பேசினா அது ஒரு இளவரசர் பேசுகிறதுக்கு ஏற்றாறு போல் இருக்கணும். ஏன்னா அந்த அதிகாரத்துக்குரியவர் அவர், அடுத்த பட்டத்துக்கு ராஜாவாக போகிறவர் அவர். அதனால தான் நம்ம கூட எப்படி தான் நம்ம அப்படி அந்த நிலைமையில் ஆட்டோமில் வச்சுருக்கான்னு நமக்கு தெரியணும். இது தெரிஞ்சதுன்னா நம்மளும் அப்போ எப்படி நடந்துக்கிடுவோம், ஒரு ராஜாவை போல் நடந்துக்கிடுவோம், ராஜகுமாரர்களை போல் நடந்துக்கொள்வோம். நமக்கு இப்படிலாம் இருக்குது, அதனால் நம்ம தரந்தாழ்ந்து செயல்பட மாட்டோம். ஆமென். எனக்காக ஆண்டு ஒரு உயர்வான இடத்தை வைத்திருக்கிறார். நான் யோசித்து பார்க்குறேன், இந்த இளைய குமாரன் திரும்பி வந்துட்டார், இப்போ பிரியாணி எல்லாம் இருக்குது, எல்லாம் சாப்பிட போகிறாரு. கொஞ்சம் யோசித்து பார்ப்பார், நேற்று என்ன சாப்பிட்டோம், அதுக்கு அங்கே சண்டை. கொஞ்சம் டவுட்டுக்கு எப்படி இருந்தது, இங்கே டேபிளில் எல்லோரும் வச்சுட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்ம சாப்பிட ஆரம்பித்தா எல்லோரும் சாப்பிடலான்னு. ஆண்டவர் நம்ம கொடுக்குற கனமும் மகிமையும் எப்படியோ திரும்ப தவிடுத்தீங்கன்னு ஆசை வருமா? வராது. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் சுயாதீனத்தில் இருக்கு. நீங்கள் ஆண்டவர் உங்களை இப்படி ஒரு ஸ்தானத்தில் வச்சுட்டாரு, அங்கே என்ன பண்ணுங்க, நிலை கொண்டுருங்க. நீங்கள் டைனிங் டேபிளில் உட்காந்து விருந்து சாப்பிட்றதுலே இருங்க, இறங்கி போய் தவிடு சாப்பிட போயிடாதீங்க. அல்லேலூயா. உங்களை திரும்ப கீழே இறக்கிறாதீங்கன்னு சொல்கிறது அதுதான் மீனிங். ஆண்டவர் உங்களை சுயாதீன நிலைமையில் வைத்திருக்கிறார், விருந்து சாப்பிடும்படி தெரிந்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணாதீங்க, திரும்ப எங்கடா தவிடு கிடைக்குதேன்னு பார்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக தேவன் அழைத்த நிலைமையிலே நிலை கொண்டு உங்களை விடுதலை ஆக்கிட்டார் ஆண்டவர். யூ ஆர் ஃப்ரீ, யூ ஆர் நாட் பவுண்ட் பை எனி ஆஃப் தீஸ் திங்ஸ். உங்களை முற்றிலுமாக தேவன் விடுதலை ஆக்கிட்டார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த சுயாதீன நிலைமையில் நம்ம நிலைத்திருப்போம். ஆமென். நம்ம நாளைக்கு நம்ம திரும்ப இதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஆனால் ஒன்று இன்றைக்கி நம்ம தெரிந்து கொள்வோம், ஆண்டவர் நம்ம சுயாதீன நிலைமையில் கொண்டு வந்துட்டார். அதுக்காக நான் இஷ்டம் போல இருப்பதல்ல, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். ஆமென். அவரை மகிமைப்படுத்தி உயர்த்தி அவருக்காக ஜெபம் பண்ணுவோமா? பிதாவே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, சிலுவையிலே எங்களுக்காக ஏற்படுத்தின இந்த சுயாதீன நிலைமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த லிபர்ட்டிக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். விடுதலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே அடிமைப்பட்டிருந்த எங்களை எல்லா அதிகாரத்திலிருந்தும் அந்தகாரத்திலிருந்தும் எங்களை விடுதலையாக்கி எங்களை வெளிச்சத்தினிடத்திற்கும் ஒளியினிடத்திற்கும் வரவழைத்து எங்களை சகல நன்மைகளுக்குனாலும் திருப்தியாக்கினவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களை சுயாதீன நிலைமையிலே நீர் வைத்திருக்கிறேன், நாங்கள் அதிலேயே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். அதை விட்டு நாங்கள் தாழ்ந்து வந்து விடாதபடிக்கு, மற்ற காரியங்களிலே நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, மாம்சத்திற்கு ஏதுவாக செயல்பட்டு விடாதபடிக்கு, துர்க்குணத்தின் அடிப்படையில் செயல்பட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே எங்களே நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்கிறோம். வேறொன்றும் எங்களை நஷ்டப்படுத்தாதபடிக்கு உம்முடைய சமூகத்தில் எங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் உம்மை நேசித்து அன்பினாலே ஊழியம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த சுயாதீனத்தை ஆண்டவரே நாங்கள் சரியாக நாங்கள் செயல்படுத்த எங்கள் கற்றுத்தாரும், நாங்கள் அனுபவிக்கவும், அநேகருக்கு இதை நாங்கள் அறிவிக்கவும், அநேகரை இதற்கு கொண்டு வரவும் நீர் எங்களை பயன்படுத்துவீராக. இந்த வார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும், நிறைவான நன்மைகளுக்குள்ளாக வழி நடத்தும். ஆண்டவர் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அவருடைய சகல நல்ல ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட ஆண்டவர் இயேசுவின் வரிய பரிந்தும் இருப்பதாக. ஆமென். 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 காட் பிளஸ் யூ. தேவனை ஆசீர்வதித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நாளைக்கு நம்ம தொடர்ந்து இந்த காரியத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம தியானிப்போம். இந்த 40 நாள் கூட்டங்கள் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்காக மாத்திரம் வரலாம், ஆனால் ஆண்டவர் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணதுக்கு சில ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார்.